ஹாய், நான் பயமாக சாப்பிடுவாங்க. சாப்பிடுவோம். மணி 2 மணி ஆச்சு. சிக்கனு நைட்டு வச்சாங்க. நைட்டு சோறு வைக்கலை, சிக்கனை மட்டும் வச்சுட்டு ரொட்டி சாப்பிடமாட்டாங்க. சரி, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசையை சாப்பிட்டு நான் கறியை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, அது இப்போ சாப்பிட்றேன். ரொட்டி சில நேரத்தில் சோறும் ரைஸும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் யாரும் இல்லை, வச்சுருந்தேன் அப்படியே ஓடுது. இங்கே பொறுத்தவரையும் சோறு கொஞ்சம் அவரும் ரைஸ் இதே மாதிரி தான். இங்கே உள்ளவங்க இப்படி தான் சவுதியை பொறுத்தவரைக்கும். அப்படின்னா நம்ம கை காசை போட்டு வாங்கி வைக்கணும். அப்படி இருந்தால் ரைஸு சாப்பிட்லாம், சோறு சாப்பிட்லாம். இல்லைன்னா அரிசி அவங்க வாங்கி தந்தால் உண்டு, வாங்கி தராட்டி ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, கேட்டால் யாரும் இல்லைன்றுவாங்க. யாரும் இருக்குது. காலைல வியாபாரம் நடக்கும், சாயந்தரம் வியாபாரம் இருக்காது. ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மிஞ்சி போனால் ஒரு 30 ரூபா 40 ரூபா 30 ரூபா அவ்வளோதான் ஓடும். 30 ரூபான்னா என்ன, ஊர் காசுக்கு 30 ரூபா. 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா இருக்குது, அந்த 30 ரூபா. இங்கே உள்ள காசுக்கு அதே மாதிரி 10 ரியாலு 20 ரியாலு, சாயந்தரம் 30 ரியாலு. அதேமாரி 30 ரூபானா 30,000 ரூபா இல்லை, 30 ரூபா, வெறும் 30 ரூபா. சாயந்தரம் காலைல வியாபாரம் நடக்கும். காலைல ஒரு காசுக்கு 20,000 ரூபா நடக்கும். வெறும் ரொட்டி மட்டும் தானே, வேறு இந்த தோசை இதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். தோசை ஒரு காசுக்கு 200 ரூபா. 4 தோசை போய் சாப்பிட்டா 4 தோசை 2 ஆஃப் ஆயில் ஒரு கலரு 200 ரூபா தாலி. இப்போ ஏதோ தனியாக சோறை ஏதோ வாங்கி சாப்பிட்ருக்காங்க, எனக்கு தெரியாமல் அதை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கல்லால் காசு எடுத்து நான் மைராஜ்னு போட்டு விட்ருவேன். நான் எதாக இருந்தாலும் சொல்லிடுவேன், கஃபில்கிட்ட மெசேஜ் அனுப்பிடுறது வீடியோ எடுத்து. நாத்தாளா நம்ம எவனுக்கு பயப்படுறதில்ல, அனுப்பிச்சி விட்டுறது. போய் இதுமாதிரி தின்றுருக்கான், வச்சுருக்கான், பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறது மெசேஜ். கடையில் காசு எடுப்பாங்க சிகரெட் அடிக்க. 15 ரியால், ஊர் காசுக்கு 300 ரூபா ஒரு பாக்கெட்டு.
ஒரு டைம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அந்த புதுசில், சீட்டெலாம் அடிக்கிற காசு ஆகுறா அப்படி. அவன் டவுட் வந்துடும். அப்போ எவ்வளோ அனுப்புகிற எனக்கு தெரியும் நல்லா, எவன் எப்படி என்ன. ஒரு 10-15 நாள் அவன் வரவே இல்லை கடைக்கு. ஆனால் ரூமில் தான் இருக்கேங்கிறான் வீட்டில், கடைக்கு வரல. ஏசிஸ்லாம் மாட்டினாங்க, அதேமாதிரி ஏசி புதுசாக மாட்டிடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவன் வந்திருப்பான், வந்து நோட்டை வந்துட்டு இப்படி போவான். ஆனால் வரல. கேட்டால் வீட்டில் தான் இருக்காங்கிறான். என்ன கர்மம், வீட்டில் இருக்கானா இல்லை குவைத்துக்கு வேறு எங்கேயும் போயிட்டானே இதெல்லாம். இங்கே இருந்தால் வராமல் இருக்க மாட்டான். நான் மெசேஜ் அனுப்புனதுக்கும் அதுக்கும் கொண்டதுக்கும் தெரிச்சுடியாக இருப்பான். நான் கீ முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டேன். வேறு அந்த கச்சடை அதுக்கெல்லாம் வந்திருக்கணுங்க. ஏதாச்சும் வந்து 7:30 எழுத்துட்டு போயிருப்பான், ஆனால் வரல. பார்ப்போம். இதெல்லாம் சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு பச்சலா? சவுதியில் தான் கெதி ரொட்டி. ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவனுக்கே அந்த கதின்னா, அப்பா ஆடு மாடு ஒட்டகம் மேய்க்கிறவனுக்கு டிரைவரு அவனுக்கெல்லாம் என்ன கெதி? சங்கு தான். எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டுருவாங்க, ஆடு மேய் ஒட்டக மேய்னு. அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். வாங்கி தந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அள்ளி போட்டு மேய்ஞ்சோம்னா அது 10 நாள்லேயே காலி ஆகிடும். அவன் 1 மாதம் சென்று வரானா, 1.5 மாதம் சென்று வரானா. ரெண்டு மாதம் சென்று வரணும். ஸோ சவுதியை பொறுத்தவரை கொஞ்சம் கடைசி. அதனால சவுதிக்கு சொல்லுவாங்க, நிறைய சம்பளம் பழைய இப்படி இப்படின்பாங்க. தந்தா தம்பிச்சு தான் தரமாட்டாங்க. அவனா மூடு வந்தால் தருவான். அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன், கதவு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா டிரைவர். ஆனால் தந்துட்டான். ஒரு 200 மறுபடியும் வந்து கொண்டு வந்து தந்துட்டான். ஏன்னா கடலுக்கு தெரியும், முக்கால் லீவை போட்டாலும் போட்டுருவான் அப்படின்னு.
அவன் தள்ளனா லீவை போட்டுருவான், லீவை போட்டுருவான் கலந்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். தந்துட்டான். தள்ளனா படுத்து வந்துருப்பேன், வளர்ந்து இருந்து அப்படின்னு தந்துட்டான். அது மெசேஜ் அனுப்பிட்டேன்னா, கழுவி விடுறது நான் தான் கழுவிடுறேன், கச்சராவாக இருக்குது, குப்பை இப்போலாம் கொண்டு போய் நான் தான் போடுறேன், இவங்க போட முடியறாங்க. அப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, தந்துட்டான். அதை மரம் வச்சுருந்தேன், நீ சம்பளம் அந்த சம்பளம் தந்தியானா நான் திரும்ப வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு தந்துட்டேன். மறுபடி வரக்கூடாது அப்படி சொல்லி நம்ம போயிடணும். 1.5 வருஷம் வெறும் ரொட்டி அதுன்னு சாப்பிட்டு செட்டாக பார்த்தாது, மறுபடியும் வந்து ரொட்டி தாங்கவா, இந்த மாதிரி உடம்பு தாங்க. பாப்பா இன்ஷா இங்கே யாருக்கு என்ன இன்னும் ஊர்லேயே கடந்துடணும். பேசாமல் போய் கட்சி கட்சியில் சேர்ந்துடணும். எனக்கு ஏதாச்சும் ஒரு சீட்டை தாங்க படிக்கும். இதே சொல்கிற செஞ்சுட்டு கிடக்கிறேன்டா, கொடுங்கடா எனக்கு ஒரு சீட்டை. ஏன் கொள்ளலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு சம்பளம் தந்தால் போதும் அப்படின்னு கட்சியில் போய் சேர்ந்துடணும். சொல்ல பார்ப்போம். கறி நல்லா தான் இருக்குது. இது வேற வச்சது, இந்த இன்னொருத்தன் இருக்கான், அவன் தெரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே ஒரு டீப்பு வீடியோ போடுறதில்ல, அவன் கறி குழம்பு சிக்கன் வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மட்டன் வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும், பிரியாணி போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் கறி இருக்கும், டேஸ்ட்டு மறைய மாறாது. ஆனால் நம்மளாச்சு நானாச்சும் ஒரு டிப்பு நல்லாயிருக்கும், ஒரு டிப்பு காராலாம் இருக்கும், ஒரு டிப்பு அப்படி இப்படி இருக்கும். அவனே சொல்லியிருக்கான், நல்லா இருக்கிறான், நான் 5 சப்பாத்தி சாப்பிட்டேன், 5 ரொட்டி புரோட்டா சாப்பிட்டேன், 8 புரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்மா. ஆனால் அவன் வச்சா எது வச்சாலும் சரி ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எப்படின்னு தான் தெரியல. கொஞ்சமாச்சும் டேஸ்ட்டு மாறணும். மட்டனு, சிக்கனு, இறாலோ ஏதோ பிரியாணியே போட்டானு, பிரியாணி போட்டு பிரியாணி போடுறோம்னு சொல்லிட்டு இருக்குமா, அப்படியே தான் இருக்கு. தாயலுக்கு சமைக்க தெரியாது, எல்லாம் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். பொட்டாமல் ஒரு புட்டு எல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். போட்டான் பூசை மொத்தம் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன். காரி மூஞ்சிலே திப்பிட்டான், போடுற அவசரம். எல்லாம் தெரியும் சொல்லிட்டு சும்மா வந்தான், காசு கடலை. இவன் கஃபில் டிக்கெட் போட்டு எடுத்ததுக்கான் எல்லா காசும் போட்டான். பூசை ரூமில் வச்சு போட்டிருக்கான் பூசை.
அப்புறம் கவியில் சொல்லி கொடுத்தான், இப்படி செய்யும். கறி நல்லா வச்சுருக்கான், நல்லாயிருக்கும். ஓகே பாய், see you, டாட்டா. எல்லாம் சாப்பிடுங்க. இப்படி பேசிக்கிட்டே இப்படி சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஓகே, இன்ஷா யாருக்கு என்னென்ன தலையெழுத்து இருக்கோ அதான் நடக்கும். ஓகே பாய், see you. மணி 2:30 மணி ஆகுது. ஓகே, பார்த்துங்க. நான் கோயமா சாவுலகமே. டாட்டா பாபாய். சவுதிக்கு வந்துடாதீங்க, வேறு எங்கேயாச்சும் போங்க. இல்லைன்னா கட்டுற காசை ஊரில் ஏதோ ஒரு தொழிலை வைங்க. பெட்டி கடையோ, வெட்டி கடையோ, டீ கடையோ, ஏதோ ஒன்று. கோழியோ ஆடோ. நான் என் வீட்டில் கொஞ்சோண்டு இடம் கிடச்சி, ஒரு 5 சென்ட். அதில் கோழியோ இல்லை நான் ஆடு வாங்கி அப்படி அதேமாதிரி பண்ணலாம் தான் அந்த ஐடியா இருந்தேன். அதேமாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. இந்த முக்கால்வாடியை பொறுக்காமல் அதில் வீட்டை கட்டிவிட்டாங்க. தம்பிக்கார ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டை கட்டிவிட்டான். அட பாவிடா, நான் இருக்கடா கொஞ்ச நாள் இருங்கடா, ஒரு 10 சென்டில் வந்து இடம் மாதிரி அப்படியே வாங்கி வீட்டோட இடமா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க பொறுக்க முடியாமல் நகைகள்லாம் விற்று வீட்டை கட்டிவிட்டாங்க. ஆலா பிளாக்கில் ஓட்டுக்கிட. சரி தொலைங்க, ஏதோ நான் 4 பேர் வந்தால் எதுவும் வச்சா கொஞ்சோண்டு இடம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்தங்க காலையே திணிமிட்டுடைங்க. அப்படி இருக்கு. அது என்ன, இடமும் கேள்விகளில் கிடக்கு. ஒருத்தருக்கு சரி எங்களுக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நாங்கள் கொடுத்தோம் பத்திரத்தை. அவர் கொண்டு போய் வச்சுவிட்டு அவர் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட பத்திரத்துக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு, எங்கள் அண்ணனோட பத்திரத்துக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. அது திருப்புறவனை தான் வீடு கொஞ்சம் வேலை பார்க்கணும், மேலே கொஞ்சம் சீட் எடுக்கணும். ஸோ வீடை வந்து அப்படியே கொத்தி விட்டு டைல்ஸை ஒட்டி விடணும். காம்பவுண்ட் சோறு கொஞ்சம் எடுத்து அது பத்திரத்தை திருப்பினோட தான் அந்த வேலை பார்க்கணும். இன்ஷா வந்து இவ்வளோ வேலைகள் இருக்கின்றது. ஓகே பாய், see you, டாட்டா. ஏற்கனவே ஊரில் இருக்கும்போது வேலை பார்த்துருந்துருப்பேன். ஏன்னா ஏற்கனவே வந்து அதே கேள்விக்குள்ளே இருக்குது. இன்னொரு பத்திரம் 2 பத்திரமா இருக்கா, அவரோட பத்திரமும் இருக்குது, என்னோட பத்திரமும் இருக்குது. அவர் திருப்பறாரா திருப்ப முடியாதா? ஸோ அந்த சூழ்நிலை நான் பாட்டுக்கு வேலை பண்ணி அவங்க பாட்டுக்கு விற்றுப்பிட்டாங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்கிற இதெல்லாம் வந்து வீட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். நான் எதுவும் சேர்த்து வைக்கலை. சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து வீட்டில் தான் கிடக்கு. வீடை வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாத அதில் போடக்கூடாது. அதனால வந்து லாஸ்ட்டில் நமக்கு வைத்தறியும் ஆனால் மக்களாக ஓடிடலாம் அப்படி அந்தளவுக்கு விட்டுற மாட்டேன். அப்படியே அவர்னால கட்ட முடியலான்னு நான் எப்படியாச்சும் கட்டிடுவேன். ஓகே, அவருக்கு என்னை தான் கட்ட சொல்லியிருந்தார். சில நேரத்தில் இவன் வந்து சம்பளம் அப்படி போடுறான் இப்படி போடுறான், ஒரு டயத்துக்கு போட முடியறான். ஒரு நேரத்தில் 1ஆந்தேதி போடுவான், ஒரு நேரத்தில் 29ஆந்தேதி போடுவான். அவனுக்கு மூடு வந்துச்சுன்னா 7ஆந்தேதி போடுவான், 8ஆந்தேதி போடுவான், 10ஆந்தேதி போடுவான். சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக 1ஆந்தேதி கட்டிடுறேன் அப்படிங்கிறாரு. இது நடக்கிற காரியமா? அதனால் வந்து சரிவிட்டு வராது. வேறு கடையை வேறு எதாவது தெரிஞ்சுனாலும் நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கி அனுப்பிவிடலாம். இந்த மக்களோடைய சம்பளம் போடுறதே பெரிய இதாக இருக்குது. இவன் எங்கே அட்வான்ஸ் எங்கே தர வரும்? ஸோ பல பிரச்சனைகள் பல மாதிரி இருக்குது. அதனால தான் இவன்கிட்ட ஓட்டிகிட்டு கிடக்கிறேன். இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ ஓடி இருப்பேன். ஓகே, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே பாய், see you. கதைகள் சொன்னால் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கிறோம். இன்னும் நாளைக்கு வேறு மாதிரி பேசுவோம். ஓகே பாய், see you, டாட்டா. அதே மாதிரி இங்கே வந்து மாட்டிக்கிறாதீங்க.
தெரிஞ்சவன் எடுக்கிறான், அவன் எடுக்கிறான், இவன் எடுக்கிறான், சொந்தக்காரன் எடுக்கிறான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான். சொந்தக்காரை மட்டும் நம்பி வராத, சவுதிக்கு வராத, வேறு நாட்டுக்கு எங்கேயாச்சும் போ. இல்லைன்னா ஊர்லேயே கடை, அந்த காசை போய் பெட்டி கடை வை, இல்லை தள்ளுகண்டியில் பழத்தை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணு. ஓகே, வெளிநாட்டுக்கு வராதீங்க, அதான் சொல்லுவேன். சாப்பாட்டுக்கு கஷ்டம், அடிக்கிற வெயிலில் கொண்டு போய் எங்கேயாச்சும் போட்டுருவாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. சவுதி வந்து அவனுக்கா மூக்கு இப்படி தொடுறா அப்படின்னு சொன்னோம்னா அவன் இல்லை என்ன அப்படி போயிட்டு இப்படி இருந்து இப்படி வந்து தொடு அப்படிமா. அதே மாதிரி கிரிக்கெட் மக்கள் வைவீங்க. அதனால் ஓகே, நீங்கள் பார்த்துக்குங்க, லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ. ஓகே, பாய், see you, டாட்டா.